திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எண்ணற்ற அதிசயங்கள் இருக்கின்றன. திருமலை கருவறைக்குள் சென்றால் மூலவர் வெங்கடேஸ்வர சுவாமியை மட்டும் தரிசிக்கிறோம். ஆனால் அங்கே மூலவர் சிலையோடு வேறு என்னென்ன சிலைகள், புனித பொருட்கள் இருக்கின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தெய்வீக பலன்கள் சேனல் மூலம் உங்களை அறிவுறுத்துகிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கின்றனர். சுவாமியின் உண்டியலில் வருமானமே ஒரு நாளைக்கு 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை இருக்கும். இதிலிருந்து பக்தர்கள் எந்த அளவுக்கு திருமலைக்கு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். குடும்பத்தினர், நண்பர்களுடன் மக்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருவதனால் ஏழுமலையில் எப்போதுமே கூட்டம் அலைமோதும். பல நேரம் கியூ லைன்களிலும் கம்பார்ட்மெண்ட்களிலும் காத்திருந்து கருவறைக்குள் நுழையும் பக்தர்கள் வெங்கடேஸ்வர சுவாமியின் திவ்ய மங்கள ரூபத்தை கண்டு மெய்மறந்து விடுகிறார்கள். தரிசன நேரம் மிக குறைவாக இருப்பதனால் பக்தர்கள் மூலவர் சிலையை மட்டுமே தரிசித்துவிட்டு திரும்புகிறார்கள். ஆனால் திருமலை கருவறையில் பக்தர்கள் தரிசிக்க இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. அவற்றை பற்றி எவருக்கும் தெரிவதில்லை. திருமலை கருவறையில் வெங்கடேஸ்வர சுவாமியின் மூலவர் சிலை மட்டுமல்ல, மொத்தம் 5 சிலைகள் உள்ளன. இவை பஞ்ச பேரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் தரிசிப்பது துருவ பேரம் எனப்படும் 8 அடி உயர மூலவர் சிலையை மட்டும்தான். மற்ற 4 சிலைகளான கௌதுக பேரம், உற்சவ பேரம், பழி பேரம், ஸ்டபன பேரம் ஆகியவைகளும் நாம் கவனிப்பதில்லை. ஆகம சாஸ்திரத்தில் பேரம் என்றால் மூர்த்தி அல்லது சிலை என்று பொருள். எனவே பஞ்ச பேரங்கள் என்றால் 5 சிலைகள். இந்த சிலைகளுக்கு தினமும் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. குறிப்பாக சிறப்பு உற்சவங்கள் மற்றும் அபிஷேகங்களும் இந்த சிலைகளை பயன்படுத்துகின்றனர். கொலுவு ஸ்ரீனிவாசமூர்த்தி மற்றும் மலையப்ப சுவாமி சிலைகளும் இந்த பஞ்ச பேரங்களில் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன. முக்கியமாக திருமலை கருவறைக்குள் நுழைந்ததும் மூலவர் சிலையின் ஒரு பாதங்கள் அருகே சுமார் 1.5 அடி உயரத்தில் ஒரு வெள்ளி சிலையை காணலாம். இது போக ஸ்ரீனிவாசமூர்த்தி சிலை. இந்த சிலைக்கு தினமும் பால் மற்றும் நீரால் அபிஷேகம் செய்கிறார்கள். பக்தர்களுக்கு போக பாக்கியங்களை அளிப்பவர் இந்த சுவாமிதான் என்பது நம்பிக்கை. எனவே அடுத்த முறை திருமலைக்கு செல்லும்போது இந்த சுவாமியை தவறாமல் தரிசனம் செய்யுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.